Hi, this is Value Updates யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து சட்டத்தை வந்து மக்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். சட்டம் தெரிஞ்சுக்கிடணும் மக்கள் அவசியமானது அப்படின்னு சொல்லி. சட்டம் வந்து மிக முக்கியமானது, தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்து சட்டத்தை வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. உடனுக்குடன் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைலில் பாப்பப் ஆகும். அதன் மூலமாக நீங்கள் சட்டம் தெரிஞ்சு கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அதனால் வந்து எல்லோரும் சட்டம் தெரிந்து கொள்வார்கள். சட்ட அறிவு வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகை ஒப்பந்தம் சம்பந்தமான சட்ட விளக்கம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதில் வந்து 2 ஆக்ட், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட் ஆக்ட் 2017. இது வந்து ஒரு புது சட்டம். இதுக்கு முன்னாடி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு இருந்தது. அந்த ஆக்டை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆக்ட், அதாவது என்ன ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட் ஆக்ட் 2017. இதுதான் வந்து சட்டம். இந்த சட்டத்தை வந்து நம்ம இந்த சட்டத்தில் உள்ள விஷயங்கள் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கிட போகிறோம். அதுபோக வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து என்ன சில ஆர்டிகல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நம்ம இதில் சொல்ல போகிறோம். என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வாடகைதாரர், வாடகைக்கு விடுபவர், வாடகைக்கு இருப்பவர், இவங்க 2 பேர் சேர்ந்தாதான் வந்து ஒரு வாடகை ஒப்பந்தம் அப்படிங்கிறத வந்து நிறைவேற்ற முடியும். அது வந்து வாடகைக்கு விடுவது வந்து ஒரு நிலமாக இருக்கலாம், இல்லை ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, அதாவது வணிக நிறுவனம், வணிக வளாகமாக இருக்கலாம், இல்லை ஒரு வீடு, ஃப்ளாட்ஸ் எதுவாக இருக்கலாம். ஒருத்தர் வாடகை விடுவார், ஒருத்தர் வந்து வாடகைக்கு வந்து இருப்பாங்க. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஓரலாக வந்து இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ரிட்டர்னில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சட்டம். அதனால் வந்து எப்போவுமே ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லாமல் வாடகைக்கு விடுவது தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம இதை பதிவு பண்ணுறோம். அதுவும் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது இப்பொழுதைய புதிய சட்டத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சம்மந்தப்பட்ட சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ரெண்டல் எந்த விஷயத்துக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வாடகைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து வாடகைக்கு கொடுக்கும்போது அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்டை வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்கிறோம். ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பைண்டிங் டாக்குமெண்ட், லீகல் பைண்டிங் டாக்குமெண்ட். அதில் உள்ள சரத்துக்கள் வந்து வாடகைக்கு கொடுப்பவரும் வாடகைதாரரும் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு மனதாக மியூச்சுவலாக வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் வந்து நம்ம சரத்துக்களை முடிவு பண்ணி அந்த வந்து வடிவமாக்கிறது. அதில் வந்து கையெழுத்து வந்து 2 பேரும் போடணும், விட்னஸ் 2 கையெழுத்து போடணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த லீகல் பைண்டிங் டாக்குமெண்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட் படி தான் வந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அது ஒரு லீகல் புக் மாதிரி, அதாவது வாடகைக்கு கொடுப்பவருக்கும் வாடகை வாங்குவதற்கும் ரெண்டல் அக்ரிமெண்ட்டுங்கிறது ஒரு லீகல் புக் மாதிரி. அது வந்து கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இருவரும், அதாவது லேண்ட்லார்டும் சரி டெனண்ட்டும் சரி பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு 2 வருடத்துக்கு ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். 2 வருடம் ஆகி போச்சு. 2 வருடம் முடிந்ததுக்கு பிற்பாடு வந்து அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து ரினுவல் பண்ணணும். என்ன, அதாவது இவரும் நீங்கள் இருக்கலாம், நான் இருந்துக்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து ரினுவல் பண்ணணும். இப்போ வந்து 2 பேரும் வந்து எதுவுமே கேட்கப்படவில்லை. அதாவது வாடகைக்கு கொடுத்தவரும் வாடகைதாரரும் வந்து இப்போ 2 வருடம் முடிந்து போச்சு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஆனால் வந்து 2 பேருக்குள்ளேயும் எதுவுமே ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து வாடகைதாரர் வந்து அதில் வீட்டிலே இருக்கார், அந்த இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது இப்போ உள்ள சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது
வாடகை கொடுப்பவர் வாடகைக்கு வந்து வாங்குபவர் வந்து 2 பேருக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷனே இல்லை, ஒரு 6 மாத காலமாக இல்லை அப்படிங்கும்போது அந்த 6 மாத காலத்திற்கு மட்டும் வந்து அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து எஃபெக்டில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடிலாம் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் உள்ள கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, ரெண்டல் அக்ரிமெண்ட் எக்ஸ்பயர் ஆகிட்டுனா உடனே வந்து ரெண்டலில் வந்து பிரேக் ஆயிரும், ஆனால் அதுபடி ரெண்டில் இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஆயிரும். ஆனால் இந்த சட்டம் வந்து இப்போ வந்து இப்போ புதிதாக ஏற்றப்பட்ட சட்டம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லேண்ட்லார்டு டெனன்ட் 2 பேருமே அப்ரோச் பண்ணலை, லீகலாக வந்து எக்ஸ்பயர் ஆன பிறகு 2 பேருமே அப்ரோச் பண்ணலை அப்படின்னா வந்து 6 மாதம் வரைக்கும் எஃபெக்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த 6 மாதத்துக்கு பிற்பாடு வந்து அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அந்த 6 மாதத்துக்குள்ளே யாராவது ஒருத்தர் வந்து அணுகினாங்க அப்படின்னா திருப்பி வந்து புதுப்பிக்கணும்னா புதுப்பிச்சுக்கலாம். புதுப்பிக்கிறது வேண்டாம் இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, யாராவது ஒரு ஆள் நினைத்தாலும் சரி தான், வெளியேறணும் அப்படின்னா வெளியேறிடலாம். இதுதான். அப்புறம் ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டுக்கு எடுத்துட்டோம் டெனண்ட்டு, ரெண்டுக்கு என்ன பர்பஸ்க்காக ரெண்டுக்கு எடுக்கிறோமோ அந்த ரெண்டுக்கு மட்டும்தான், அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் அந்த சொத்தை வந்து பயன்படுத்தணுமே தவிர அந்த கண்டிஷன்ஸ் என்ன ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மற்ற எதுக்கும் அது பயன்படுத்தக்கூடாது. வீடு வந்து வாடகைக்கு எடுக்கிறோம், தங்குறதுக்கு எடுக்கிறோம், அது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டினா ரெசிடென்ஷியலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டினா அது கமர்ஷியலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நிறுவனங்கள் என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறோமோ அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் பதிவு பண்ணுறோம். அதுதான் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் உள்ள வந்து சரத்துக்கள் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கம்ப்ளை பண்ணி கண்டிப்பாக ஆக வேண்டும். பின்னர் வந்து என்னென்னா, சிலர் ரெண்டலுக்கு எடுத்திருப்பாங்க வீடோ இல்லை ஒரு நிறுவனம் நடத்துகிறதுக்கோ, எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்லீஸ் விடுவாங்க. அதை வந்து சட்டம் முற்றிலுமாக வந்து தவறு அப்படின்னு சொல்லி தடுக்குது. அந்த சப்லீஸ் வந்து விடக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அது லேண்ட்லார்டோடைய ப்ராப்பர்ட்டி, நீங்கள் டெனன்ட் ரெண்டுக்கு எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து கூடுதல் வாடகைக்கு சப்லீஸ் விடுறதுங்கிறது ஒரு தவறான, சட்டப்படியான ஒரு தவறான விஷயம். அதை செய்யக்கூடாது. ஆனால் வந்து அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அப்படி நீங்கள் சப்லீஸ்க்கு விடணும் அப்படின்னா அந்த லேண்ட்லார்டுகிட்ட வந்து நீங்கள் ரிட்டனாக பெர்மிஷன் வந்து கேட்டு ரிட்டனாக வாங்கியிருக்கிறோம். அப்படி வாங்கி அவர் ஒத்துக்கொண்டாரு, நீங்கள் வந்து சப்லீஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கொண்டாரு அப்படின்னா நீங்கள் வந்து சப்லீஸுக்கு கொடுக்கலாம். ஆனால் அந்த வீட்டின் உரிமையாளரோ இல்லை அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியின் உரிமையாளரோ தெரியாமல் நீங்கள் வந்து சப்லீஸுக்கு கொடுத்தீங்க என்றால் அது சட்ட நடவடிக்கைக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது. உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வந்து அது ஒரு காரணமாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து சொல்லிக்கிறோம். அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு விடுபவர் வந்து வாடகைக்கு விடுறாரு அப்படிங்கும்போது வாடகைதாரர் வந்து அதுக்கு உண்டான ரெண்ட்டு கொடுப்பாங்க. நம்ம என்ன அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கோமோ அதுக்கு உண்டான ரெண்ட்டு, அந்த ரெண்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிசிப்ட்டுங்கிறது வந்து வாடகை வாங்குறவர், அதாவது வீட்டின் உரிமையாளர், லேண்ட்லார்டுன்னு சொல்லுவாங்க, அவர் வந்து அந்த ரெசிப்ட் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது சட்டம் வந்து அதுக்கு உண்டான சட்ட வழிவகை சட்டம் வந்து சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் வந்து பதிவு பண்ணுறோம். மற்றபடி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு அப்படிங்கிறது வீட்டுக்காக மட்டுமே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக வந்து வீட்டை கமர்ஷியலாக வந்து ஆக்க முடியாது, கமர்ஷியலாக வந்து ரெசிடென்ஷியலாக ஆக்க முடியாது. இது வந்து ஒரு தவறான செயல். இப்போ என்ன நம்ம பார்க்கலாம், அதாவது வாடகை ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து வீட்டு உரிமையாளருக்கும் வந்து வீட்டில் குடியேறவுக்கும் இடையான ஒப்பந்தமாக செயல்படும் ஒரு சட்ட ஆவணம் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து வாடகை தொகை, பாதுகாப்பு வைப்பு தொகை, ஒப்பந்தத்தின் காலம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும், பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு சம்பந்தமாக மற்றும் வந்து புதுப்பித்தல் மற்றும் பிற முக்கிய உட்பிரிவுகள் வந்து உள்ளிட்டவற்றை குத்தகை விதிகளின் வந்து நிபந்தனைகளை வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து புகுத்தியிருப்போம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். எளிமையாக சொன்னால் வந்து வாடகை ஒப்பந்தம்ங்கிறது வந்து வாடகைதாரர் ஒரு விதி புத்தகம் என்று நம்ம வந்து சொல்ல வேண்டும்.
இது வந்து வீட்டு உரிமையாளர் மற்றும் வந்து வீட்டில் குடியிருப்போர் இருவரும் ஒரே பக்கத்தில் இருப்பதை வந்து உறுதி செய்கிறது ஒன்று சேர்ந்தாப்புல. மேலும் இது வந்து வேறு காகிதம் போல் இல்லாமல் வந்து இது வந்து லீகல் டாக்குமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இதில் வந்து வாடகை ஒப்பந்தத்தின் வகைகள் வந்து இருக்குது. அதாவது வணிக வாடகை ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி குடியிருப்பு வாடகை ஒப்பந்தம், ஒற்றை அறை வாடகை ஒப்பந்தம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகிரப்பட்ட வாடகை ஒப்பந்தம் அப்படிங்கிறது இருக்குது. இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வணிக வாடகை ஒப்பந்தம். வணிக வாடகை ஒப்பந்தம் என்பது பார்த்திங்கன்னா வணிக நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் ஒரு வகை வந்து குத்தகை ஒப்பந்தம் அப்படின்னு கருதப்படுது. இந்த ஒப்பந்தம் வந்து ஒரு வணிக கட்டிடம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சொத்தை சட்டப்பூர்வமாக மற்றொரு தனிநபர் அல்லது வணிகத்திற்கு மட்டுமே வாடகைக்கு விட பயன்படுத்தப்படுகிறது. குடியிருப்பு வாடகை ஒப்பந்தங்களை போல இல்லாமல் வணிக வாடகை ஒப்பந்தங்கள் வணிக தொடர்பான நடவடிக்கைகளில் வந்து பயன்படுத்தப்படுவதற்காக நோக்கத்திற்காகவும் கொண்டுள்ளது. தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக இது வந்து பயன்படுத்துவதற்காக அல்ல அப்படிங்கிறதும் என்ன சட்டப்பூர்வ தன்மையை உறுதி செய்வதற்காக வந்து வணிக வாடகை ஒப்பந்தம் வந்து நீதித்துறை சாராத முத்திரை தாளில் வந்து, அதாவது ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் கிடையாது, இல்லாமல் வந்து காகிதத்தின் விலை மாநிலம் மற்றும் வாடகை காகிதம் பொருத்த மாறுபடுகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஒப்பந்தத்தை வந்து சட்டப்பூர்வமாக பிணைக்க வீட்டு உரிமையாளர் மற்றும் வந்து குத்தகைதாரர் இருவரும் அதில் கையெழுத்திட வேண்டும். கையொப்பங்கள் வந்து அந்த பத்திரத்தில் வந்து சரியாக செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா வணிக வாடகை ஒப்பந்தம் வந்து பொதுவாக சொத்து பயன்பாடு, வாடகை தொகை, கால அளவு போன்றவற்றை வந்து உள்ளடக்கி இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்கிறோம். இப்போ வந்து குடியிருப்பு வாடகை ஒப்பந்தம் அப்படிங்கிறது, குடியிருப்பு வாடகை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து குடியிருக்கிறதுக்காக நம்ம வந்து வாடகைக்கு எடுப்பது. இந்த விஷயங்கள்லையும் வந்து வீட்டு உரிமையாளர் மற்றும் குத்தகைதாரர் வந்து இருவரும் பொறுப்புகளுடன் செயல்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் சொல்லிக்கிறோம். ஒற்றை அறை வாடகை ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அது வந்து ஒற்றை அறை வாடகை ஒப்பந்தம் என்பது ஒரு வாடகை ஒப்பந்தம் தான். அதில் ஒரு வாடகைதாரர் ஒரு பகிரப்பட்ட வீடு அல்லது அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு அறையை வாடகைக்கு எடுப்பார். அதாவது ஒரு வீடு இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டில் வந்து 4 பெட்ரூம் இருக்குன்னா ஒரு பெட்ரூம் எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து சில மாநிலங்களில் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம இதை சொல்கிறோம். இந்த ஏற்பாடு வந்து அவர்களின் தனி உரிமை மற்றும் சுதந்திரத்தை மதிக்கிற வகையில் வந்து அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து தயார் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம இது பண்ணுறோம். பகிரப்பட்ட வாடகை ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது ஷேர்டு டெனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃப்ளாட்டோ ஒரு வீடோ இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 4 பேர் தங்கியிருக்கிறாங்க. ஒரு பேச்சுலர்ஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸு இல்லை ஏதாவது ஒரு 4 பேர் தங்கியிருக்கிறாங்கன்னா அந்த 4 பேருக்குள்ளே ஒரு தொடர்பும் இருக்காது. ஆனால் அந்த 4 பேர் வந்து அதில் வந்து தங்கியிருப்பாங்க. அதுதான் வந்து பகிரப்பட்ட வாடகை ஒப்பந்தம் அப்படிங்கிறது. அந்த பகிரப்பட்ட வாடகை ஒப்பந்தம்ங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையிலான ஒப்பந்தமாகும். அவர்கள் ஒன்றாக வாழும் இடத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுகிறது லேண்ட்லார்டிடம். இந்த வகை ஒப்பந்தம் வந்து பெரும்பாலும் தங்கள் வாழ்க்கை செலவை குறைக்க விரும்பும் நபர்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் வந்து வாடகை வந்து ஏற்பாட்டின் அனைத்து விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் கோடிட்டு காட்டுகிறது மற்றும் வந்து எதிர்காலத்தில் ஒரு தரப்பினருக்கு ஒரு குறிப்பாக செயல்படுகிறது. உதாரணமாக ஒரு குத்தகைதாரர் வந்து, அதாவது வாடகைக்கு இருப்பவர் வந்து 3 படுக்கறைகள் கொண்டு ஒரு குடியிருப்பை வாடகைக்கு எடுத்து 2 குடியிருப்பாளர்கள் மட்டுமே இருந்தால் வந்து அவர்கள் 3வது அறையை வாடகைக்கு எடுத்து செலவுகளை மிக எளிதாக சமாளிக்க வந்து முடியும். அதான் நம்ம சொன்னோம். அதாவது 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் ஒவ்வொரு ஃபேமிலி இருந்துக்கலாம், இல்லை வந்து பேச்சுலர்ஸ் வந்து இருந்துக்கலாம். இது அக்ரிமெண்ட் வந்து போடும்போது வந்து
வாடகைக்கு விடுறவர்கள் வந்து அந்த 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேரையும் மென்ஷன் பண்ணி தான் வந்து அக்ரிமெண்ட் போடணும். ஒரு ஆளை மட்டும் மென்ஷன் பண்ணி அக்ரிமெண்ட் போடக்கூடாது. ஷேர் ரிட்டர்னுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம வந்து இதில் பகிர்ந்து கொள்கிறோம். அந்த அக்ரிமெண்ட் எந்த இடத்தை வாடகை விட்டாலும் அக்ரிமெண்ட்டில் உள்ள சாராம்சங்களை கடைபிடிக்க வேண்டும். அதாவது அது மியூச்சுவலாக வந்து ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு விட்னஸ் சைன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கிறோ அதை வந்து நிறைவேற்ற வேண்டும். அந்த அக்ரிமெண்ட்டு சட்டத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து ஒரு சுருக்கமான வாடகை ஒப்பந்தம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். நம்மளுடைய லீகல் வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து சட்டத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வர்றோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் ஒரு வேல்யூவான வேல்யூவான அப்டேட்டட்ஸை வேல்யூடாக கொடுக்குறோம். வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. நன்றி, வணக்கம்.